ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டச் எஃப்எஃப் கேமிங். இந்த வழியை என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோ என் ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகுது, அதுதாங்க ரொம்ப லேக் ஆகுது. அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, இந்த ஸ்டோரேஜ் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த இன்ட்ரோ கொஞ்சம் கேவலமாக இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இன்ட்ரோ பார்த்தீங்களா? இன்ட்ரோ லோ பட்ஜ் இன்ட்ரோ தான். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்ட்ரோ கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு எஃப்எஃப் மேக்ஸில் போயிருக்காங்க. அனிமேஷன் கிளாசிக் வச்சுருங்க, அதுதான் பெஸ்ட் ஐடியா. அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்டி டெஸ்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னோடய டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்காமல் பண்ணுது. இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் வச்சுருந்து ஐஎஃப்பிஎஸ் வந்து நான் ஹையில் வச்சுருக்கேன் ஸ்டாண்டர்டில் வச்சு. அதுக்கு தான் உங்கள் டிவைஸ் நல்லா வேலை செய்யணும். நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் அல்ட்ராவில் வச்சுப்பேன், இந்த மாதிரி கண்டென்ட்டில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் மேட்ச்சில் போய்ட்டு செட்டிங்ஸ் இஸ் த பெஸ்ட். ஜென்ரல் 140 இருந்தால் மட்டும்தான் ஸ்மூத்தாக நல்லா இங்கே இந்த சென்ஸை நல்லா டர்ன் பண்ண முடியும். இதுதான் என்னோடய செட்டிங்ஸ். ரெட் டாட் வந்து 113 கரெக்டாக அந்த எய்ம் 113 இருந்தால் தான் வேலை செய்யும். அது கொஞ்சம் 90 கீழே இருந்தாலும் ஓகே தான், 100 மேலே இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இப்போ சொல்லலான்னு தானே, இந்த இடத்துல எது சொல்லலான்னு. ஃபோன் மேனேஜர். ஃபஸ்ட்டு நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபோன் மேனேஜரில் போய்ட்டு சிஸ்டம் பூஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் மெயின். இப்போ பாருங்கள், கேம் ஸ்டார்ட் பண்ணி ஃபோட்டோஸ் பாருங்கள், பேக்ரவுண்ட் ரன்னாக எனக்குது. அது மாதிரி உங்கள் டிவைஸ் பேக் ரன் ஆகும். அது சிஸ்டம் பூஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் க்ளீனப், இதுதான் மெயின். உங்கள் டூப்ளிகேட் ஃபோட்டோஸ், இந்த டிலீட் பண்ண ஃபோட்டோஸ், அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அது மாதிரி இந்த 3.25 GB வந்துச்சு அதே. அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ், இதுதான் மெயின். இதிலே பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்குது, அது என் ஃபோனில் காமிக்கல கரெக்டாக. அதில் விவோ ஃபோனுக்குலாம் ஃபோன் கூலிங் மெத்தட் இருக்குது, அதெல்லாம் ஹீட்டே ஆகாது. இப்போ உடனே ஹீட் ஆனால் கூட குறைஞ்சிடும் அவங்களுக்குலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும் விவோ ஃபோனுக்கு, ரெட்மிக்கு, ரியல்மிக்கு. ஆனால் ஓப்போக்கு அது மாதிரி சிஸ்டம் கொண்டு வரல மெக்காப்ஸும். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வீடியோ முடிச்சுக்கலாம். இல்லை இன்னும் ஒரு நிமிஷம். தமிழில் ஓல்டு எஃப்எஃப் வச்சுங்கிறடா, என்ன ரீசன் கேட்டால், நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓல்டு எஃப்எஃப் மாதிரி கேம் ப்ளே பண்ணலாம். அதெல்லாம் அதுக்கு 100% கேரண்டி கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் ஹீட்டு வந்து நம்ம சுற்றிக்கிற டெம்பரேச்சர். இப்போ வெளியே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ரூம்குள்ளே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். வெளியே விளையாடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெளியே அவாய்ட் பண்ணனால அதிகமாக ஹீட் ஆகும், ரொம்ப லேக் ஆகும். அதுதான் மெயின். இப்போ ரூம்குள்ளே விளையாடுறதுனால கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒய்ஃபைல விளையாட பாருங்கள், நெட்டில் வேணாம். சார்ஜ் பயங்கரமாக இருக்கும், இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்து வேறு என்ன எதோ சொல்லலான்னு இருந்தேன், மறந்துட்டேன். அவ்வளோதான், வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், உங்களை நம்பி தான் வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா பண்ணலான்னு உங்கள் இஷ்டம். உங்களை நம்பி தான் வீடியோ போடுறேன். இந்த மனுஷனை கொஞ்சம் காப்பாற்றுங்க. முடியல, வீட்டில் ரொம்ப அடிக்கிறாங்க. முடிச்சுக்கலாம்.